லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆஹா, பத்மா குடும்பத்தோட அனன்யா சொன்ன மாதிரி வந்துட்டாங்களே. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. நீங்க எல்லாரும் வரீங்கன்னு அவர் சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்ல. இப்ப எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் நாங்க வர வரைக்கும் எதையும் சொல்லல. ரொம்ப தேங்க்ஸ் பத்மா. நீங்க இவ்ளோ சீக்கிரம் ஒரு நல்ல முடிவெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஸ்வா வராருன்னு தெரிஞ்சதும் ரூமுக்குள்ள போய் கதவை போட்டுக்கிட்டு உக்காந்தவ தான் இன்னும் வெளியவே வரல. அவ்வளோ ரெடி ஆயிட்டு இருக்கா. பத்மா, மறுபடியும் சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயம் இவ்ளோ சீக்கிரம் இந்த சபைக்கு வந்ததுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசை கண்ணு முன்னாடி நிஜமாகும் போது அது கொடுக்கிற சந்தோஷத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. தேங்க்யூ பத்மா. என்ன சுபா, இவங்க வந்ததுல இருந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துல முக்கியமானவங்க வர்றதுக்கு முன்னாடி யாராவது சம்மந்தம் இல்லாம பேசி ஃபீல் பண்ணுவாங்களே, அப்படி ஃபீல் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஜானகி மடத்தையும் சந்திரசேகர் சாரையும் காணோம். பாத்தீங்களா, உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு தலை கால் புரியல. இருங்க, அவங்களை கூப்பிட மறந்துட்டேன். இது வரேன். என்னங்க அத்தை, எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் எல்லாரும் வணக்கம். நீங்க போன்ல நல்ல விஷயம்னு சொன்னதும் எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். நம்ம அனன்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இது கூட தெரியல. ஐயோ, இந்த மனுஷனை என்ன பண்றது? அன்பரசிங்க மேல என்ன வீட்ல எதுவும் ஃபங்க்ஷனா? தாம்பூல தட்டோட வந்திருக்கீங்க? அது சரி, வயசான உங்களுக்கு கூடவா தெரியல? உங்க பேத்தி அனன்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அத்தை. ஆமா, ஃபங்க்ஷன் தான். பெரிய ஃபங்க்ஷன் சார். ஆனா அதுக்கு உங்க சம்மதம் வேணும். இவங்க சொல்ல போற வார்த்தைய அனன்யா கேட்டானா எவ்வளவு நல்லா இருக்கும். அவ என்னன்னா மேக்கப் போடுறதுலயே மும்முரமா இருக்கா. எங்க சம்மதம் வேணுமா? பின்ன என்ன, பொண்ணோட அப்பா நீங்களும் சம்மதம் சொல்லணும்ல, அதான முறை. நீங்க போன்ல சொன்னப்போ எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம கன்ஃபியூஷன்ல இருந்தோம். இப்ப நீங்க நேர்ல வந்ததும் அதே கன்ஃபியூஷனை கண்டினியூ பண்றீங்களே. இதுக்கு மேல சஸ்பென்ஸ் வேண்டாம். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. ஏதோ சந்தோஷமான விஷயம் மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு எங்களுக்கு புரியல. அது மட்டும் இல்லாம எப்பவும் பட்டு பட்டுன்னு பேசுற பத்மா மேடம் இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ப்ளீஸ், அது என்னன்னு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
பூ பழத்தட்டோட குடும்பத்தோட வந்திருக்காங்க. விஸ்வா மாப்பிள்ள மாதிரி சூட்டு கோட்டோட வந்திருக்காரு. வழக்கத்துக்கு மாறா மூர்த்தி சாரும் பத்மாவதியும் ஜோடியா வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியல? சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நாங்க அம்மா போய் எல்லாருக்கும் ஜூஸ் கொடு. போ. அடப்பாவுமே, உண்மையான பொண்ணு எதுவும் தெரியாம மேல இருக்கா. ஆனா இங்க என்னன்னா, இவ மொக்க வாங்குறதுக்கு இவ்ளோ மேக்கப் போட்டு வந்திருக்கா. பத்மா, இவ இப்படி அடக்க ஒடுக்கமா இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு இவளுக்கு? நீங்க எல்லாரும் வரீங்கன்னு தெரிஞ்சதும் அனன்யா அவ கையாலேயே ஜூஸ் ரெடி பண்ணிருக்கா. சொல்ல போனா ரொம்ப பொறுப்பா மாறிட்டா. அனன்யா, போய் ஆசீர்வாதம் வாங்க. போ. இந்தா. ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அனன்யா, அனன்யா, நல்லா. நல்லா, நல்லா. என்ன இவ வீட்ல நாம ஏதாவது வேலை சொன்னா கூட கேட்க மாட்டா. இப்போ என்னடான்னா அவளே ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறா. ஆளே சுத்தமா மாறிட்டா. ஏ மஞ்சு, விளையாடாதடி. சொன்னா கேளு. மரியாதையா கதவை தொற. என்னது லாக்கு தானா சுத்துது? ஒருவேளை உள்ள யாராவது மாட்டிருப்பாங்களோ? ஏதோ திட்டம் போட்டு நம்மள உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிருக்கா. என்னவா இருக்கும்? என்னடா இது, தாப்பால் மட்டும் தனியா ஆடுதுன்னு? பேய் ஏதாவது உள்ள இருக்குமோன்னு பயந்துட்டே கதவை திறந்தேன். தேவதை மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ஆமா, யாரு உங்களை உள்ள வச்சு பூட்டினது?
எல்லாம் அந்த மஞ்சு பார்த்த வேலைதான். புடவைய கட்டி மேக்கப் போட்டு ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு போய் உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டா. அவளை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லையேம்மா. அவ எங்க போயிட போறா? கையில மாட்டுட்டோம். அவளை உண்டு இல்லாம பண்ணணும். ஆமா, நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமா? எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒண்ணும் இல்லையேக்கா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கீழே விஸ்வா சார் வீட்ல இருந்து வந்திருக்காங்க. நீங்க இங்க மகாலட்சுமி மாதிரி நிக்கிறீங்க, அதாம்மா கேட்டேன். அக்கா, யாரு வந்திருக்காங்க? குடும்பமே வந்திருக்காங்கம்மா. குடும்பமேவா? யார் யாருக்கா? பத்மா மேடம், அவங்க வீட்டுக்காரு, விஸ்வா சாரு, அண்ணன், அண்ணி, தங்கச்சி எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. விஸ்வா சாரா? அவர்தாம்மா வந்திருக்காரு. எனக்கு எதுவுமே தெரியலக்கா. அவங்க எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். இல்ல, அவங்க எல்லாரும் குடும்பமா வந்திருக்காங்க. நீங்க வேற கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாயி நிக்கிறீங்க. அதான் ஏதோ நமக்கு எதுக்கு பெரிய எடுத்து பொல்லாப்பு, வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். அக்கா, ஏதோ சொல்லிட்டு பாதியிலே நிப்பாட்டிட்டீங்கல்ல? அது ஒண்ணு இல்லம்மா, விஸ்வா சார் வீட்ல ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. அவங்க வீட்டு விசேஷமா? சரிம்மா, நான் கிளீன் பண்ணிட்டு போயிடுறேன். விஸ்வா சார் வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கிற இந்த நேரம் பார்த்து இந்த மஞ்சு எதுக்கு என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போனோம்? ஒரே குழப்பமா இருக்கே. மூர்த்தி சார், இப்போது சொல்லுங்க, என்ன ஃபங்க்ஷன்? இத புடி. ஏங்க, என்னங்க நீங்க? ஒரு பொண்ணு பெத்த அப்பாவுக்கு இது கூடவா தெரியாது? அத்தை, உங்க பையன்தான் வளர்ந்தும் குழந்தை மாதிரியே இருக்காரு. பெரியவங்க நீங்க, உங்களுக்கும் புரியலையா? அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா? எனக்கு இவங்க எல்லாரும் வீட்ல இருந்து கிளம்பும் போதே நல்லா தெரியும். பொண்ணு இருக்கிற ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளைய அழைச்சுக்கிட்டு தட்டு தாம்பூலத்தோட வராங்கன்னா என்ன அர்த்தம்? அத்தை, நம்ம வீட்டு பொண்ண அவங்க வீட்டு பையனுக்கு கேட்டு வந்திருக்காங்க. ஆமா சார், அவங்க சொன்ன மாதிரி எங்க விஸ்வாவுக்கு உங்க வீட்டு பொண்ண கேட்டு வந்திருக்கோம். நான் வந்ததும் சொன்ன ஃபங்க்ஷன் இதுதான். உங்க 2 பேரோட விருப்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா இத பெரிய ஃபங்க்ஷனா நடத்திடலாம். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? விஸ்வா மாதிரி ஒரு பையனை மாப்பிள்ளைய அடைய எங்க குடும்பம் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க 2 பேரோட சம்மதம் மட்டும் இல்ல, நானும் இதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். விஸ்வா, சிவகாமி மேடம் போற போக்க பார்த்தா கையோட கல்யாணத்தை முடிச்சு உங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பிட்டு தான் மறுவேளை பாப்பாங்க போல இருக்கு. ஆமா அண்ணி, அவங்களே இவ்ளோ சப்போர்ட்டா இருக்காங்கன்னா அண்ணன் மேரேஜ்க்கு எந்த இடைஞ்சலும் வராது. சின்ன வயசுல இருந்தே அனன்யாவுக்கு விஸ்வான்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் விஸ்வா புராணம் தான் பாடிட்டு இருப்பா. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இவளை பொண்ணு பார்க்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே காலையில இருந்து தலைக்கால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. அனன்யாவை இதுக்கு முன்னாடி இவ்ளோ சந்தோஷமா நானே பார்த்தது இல்லைன்னா பாத்துக்கோங்களேன்.
நான் எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே. அனன்யா அசிங்கப்படுவான்னு பார்த்தா கூட அவங்க அம்மாவும் சேர்ந்து அசிங்கப்படுவாங்க போல இருக்கே. ஐயோ, நிலைமை கை மீறி போகுது. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரி வராது. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அன்பு, என்னடி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப கதவை சாத்திட்டு போன? அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ மிஸ் ஆகுதுல்ல? உன் ஜுவல் பாக்ஸ் எங்க இருக்கு? ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? எங்க இருக்குன்னு சொல்லு. தோ பின்னாடி கபோர்ட்ல தான் இருக்கு. இங்கே இரு. ஒரு நிமிஷம் இரு அன்பு. என்ன பண்ற மஞ்சு? இப்பதான் சூப்பரா இருக்கு. ஏய், எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கீழே விஸ்வா சார் ஃபேமிலியோட வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னது, விஸ்வா சார் வந்திருக்காரா? எனக்கு தெரியவே தெரியாதே அன்பு. சரி, அப்ப இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் மஞ்சு, இத பாருங்க, இந்த கல்யாணத்தை நீங்க எவ்வளவு சீக்கிரம் நடத்தணும்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. ஒரு அம்மாவா அதை விட எனக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது? நான் அன்னைக்கு சுபாவோட பர்த்டே பார்ட்டியில உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க முடியாதுன்னு மறுத்துட்டீங்க. அது எனக்கும் அனன்யாவுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்களே மனசு மாறி பொண்ணு கேட்டு வரும்போது இது அனன்யா விஸ்வா மேல வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கு கிடைச்ச வெற்றியா தான் நான் பாக்குறேன். அப்பா, நம்ம பொண்ணு பார்க்க வந்தது அனன்யா இல்ல அன்பரசின்னு சொல்லுங்கப்பா. நான் கூட சிவகாமி மேடம் வரவேற்கிறது, அனன்யா ஜூஸ் குடுக்கறதெல்லாம் வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்ற எண்ணத்துல செய்யறாங்களோன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது எல்லாம் காரியத்தோட தான் பண்ணிருக்காங்கன்னு. ஒரு நிமிஷம் சிவகாமி மேடம், நாங்க இத பாருங்க சார், விஸ்வாவுக்கும் அனன்யாவுக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு. பெரியவங்க நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்காக முறையெல்லாம் நாம மாத்த தேவையில்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா நீங்க கேக்குறது என்னவோ அதையெல்லாம் கேளுங்க. அதையெல்லாம் நாங்க ஒரு குறை இல்லாம அப்படியே செஞ்சிடுறோம். என் அத்தையும் சரி அவரும் சரி அனன்யாவுக்கு ஒரு குறை வைக்க மாட்டாங்க. சிவகாமி மேடம், இது வரதட்சணை பத்தின விஷயம் இல்ல. அத எப்படி சொல்றதுன்னு. அட, எதுக்கு சார் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா கேளுங்க. நாங்க விஸ்வாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஆனா அது அனன்யா இல்ல, அன்பரசி.
சார் நாங்கள் இங்கே வந்ததுமே அதை தெளிவாக சொல்லியிருக்கணும். ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு தான் சொல்லாமல் இருந்தோம். அது என்னமோ வேற விதத்தில் போயிடுச்சு. உங்க மூத்த பேத்தி அன்பரசி தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு முடிவெடுத்திருக்கோம்.